வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ஊழல் வழக்கிலிருந்து செந்தில் பாலாஜியை காப்பாற்ற திமுக அரசு முயல்வதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். மக்களிடம் மு.க.ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. சென்னையில் 1000 கோடி ரூபாய் செலவிட்டும் மிக மோசமான உள்ள பொது கழிப்பறைகள். கழிப்பறையில் ஊழல் செய்யும் திமுக அரசின் அராஜகம் வருகின்ற தேர்தலில் முடிவுக்கு வரும் என நாகேந்திரன் சூளுரை. கூகுள் யூனிட்டி நிறுவனத்தினருக்கும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்துக்கும் இடையே புரிந்துணர்வு உடன்பாடு. தமிழ்நாட்டு மாணவர்கள் வாய்ப்புகளை பெற்று கோலோச்ச உதவும் என துணை முதலமைச்சர் உதயநிதி நம்பிக்கை. ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் 8.8 ரெக்டர் அளவில் வலுவான நிலநடுக்கம். சுனாமி அலைகள் தாக்கியதில் துறைமுக நகரம் மூழ்கியதுடன் மின் தொகுப்பு பாதிப்பு. லெஜண்ட் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்ற இந்திய அணி பாகிஸ்தான் அணியுடன் அரையிறுதி ஆட்டத்தில் விளையாடுமா என்பதில் சந்தேகம். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஊழல் வழக்கிலிருந்து செந்தில் பாலாஜியை காப்பாற்ற திமுக அரசு முயல்வதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் மக்களிடம் மு.க.ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி 2000க்கும் மேற்பட்டோரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அவரை காப்பாற்றும் நோக்கத்துடன் திமுக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். செந்தில் பாலாஜியிடம் பணம் கொடுத்து ஏமாந்த அப்பாவிகள் உள்ளிட்ட 2000 பேரை அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்த்துள்ளது நீதி வழங்கும் அமைப்பின் மீது நடத்தப்படுகின்ற மோசடி என்று உச்சநீதிமன்றம் கண்டித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். குற்றம் செய்தவர்களை தண்டித்து அப்பாவிகளை காக்க வேண்டிய தமிழக அரசு அப்பாவிகளை தண்டித்து குற்றம் செய்தவர்களை காக்க முயல்வதாக அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதற்காக காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றும் நீதி தவறிய செயலுக்காக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கிலிருந்து அவரிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்களை நீக்கிவிட்டு அந்த வழக்கை வேறு மாநில நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கழிப்பறையில் கூட ஊழல் செய்து கொள்ளையடிக்கும் திமுக அரசின் அராஜகம் வரும் சட்டமன்ற தேர்தலில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை மாநகராட்சியில் 1260 இடங்களில் 10,000 பொது கழிப்பறைகளை சுத்தம் செய்வதற்காக தூய்மை இந்தியா திட்டத்தில் 620 கோடி ரூபாயும், ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் பொது கழிப்பறைகளை தனியார் மயமாக்க 430 கோடி ரூபாயும் என மொத்தம் 1000 கோடி ரூபாய் செலவிட்டும் பொது கழிப்பறைகளின் தரம் மிக மோசமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஊழல் முறைகேடுகளுக்கு பெயர் போன திமுக தனது ஆட்சியின் இறுதி காலத்தில் கழிப்பறையிலும் கொள்ளையடித்து கஜானாவை நிரப்பிக்கொள்ள துணிந்துள்ளது அருவருக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆட்சியை அரியணையிலிருந்து அகற்றினால் மட்டுமே தமிழகம் புத்துணர்வு பெறும் என்றும் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மாணவர்கள் வாய்ப்புகளை பெற்று கோலோச்சுவதற்கு கூகுள் யூனிட்டி நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்துக்கும் இடையே புரிந்துணர்வு உடன்பாடு கையொப்பமாகியுள்ளது. தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நான் முதல்வன் திட்டம் உலகின் தலைசிறந்த நிறுவனங்களில் பணி வாய்ப்பு என லட்சக்கணக்கான மாணவர்களின் வேலைவாய்ப்பு கனவுகளை நிறைவேற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். $200 பில்லியன் மதிப்புடன் உலகளவில் வளர்ந்து வரும் விளையாட்டுத் துறையிலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் வாய்ப்புகள் பெற வேண்டும் என்பதற்காக கூகுள் யூனிட்டி நிறுவனத்தினருக்கும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்துக்கும் இடையே புரிந்துணர்வு உடன்பாடு கையொப்பமாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லா துறைகளையும் போல் விளையாட்டுத் துறையிலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் உலகம் முழுவதும் சென்று சிறந்து விளங்க நான் முதல்வன் திட்டம் துணையாக நிற்கும் என்றும் உதயநிதி எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் 8.8 ரெக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பசிபிக் பெருங்கடல் கரையோர நாடுகளில் சுனாமி அலைகள் தாக்கியுள்ளன. பசிபிக் பெருங்கடலின் வடக்கு பகுதியில் ரஷ்யாவின் காம்சட்கா தீபகற்பத்தின் கரையோரத்தில் உள்ளூர் நேரப்படி பகல் 11:25 மணிக்கு வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 8.8 பதிவாகியுள்ளது. வலுவான இந்த நிலநடுக்கம் பசிபிக் பெருங்கடல் கரையோர நாடுகளில் பெரும் சுனாமி அலைகளை உருவாக்கும் என்பதால் ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரை பகுதிகள், ஜப்பான், அமெரிக்காவின் ஹவாய் தீவுகள், அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதிகள், பிலிப்பைன்ஸ், சீனா, இந்தோனேஷியா, நியூசிலாந்து ஆகியவற்றிற்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டவுடன் முதலில் ரஷ்யாவின் சாகாலின் மண்டலத்தில் துறைமுக நகரான செவரோசுல்ஸ்கில் 3 சுனாமி அலைகள் ஏற்பட்டன. இதனால் துறைமுக நகரத்தின் பெரும்பாலான பகுதிகள் கடல் வெள்ளத்தில் மூழ்கின. முன்னறிவிப்பு கொடுத்ததால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேறி சென்று விட்டதாக குரில் தீவுகளின் மேயர் அலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார். சாகாலின் மண்டலத்தில் சுனாமி பேரலையால் மின் தொகுப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
3 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழும் என்கின்ற சுனாமி எச்சரிக்கையால் ஜப்பானின் ஹொக்கைடோ தீவில் உள்ள மக்கள் முதல் தளத்திற்கு மொட்டை மாடிக்கும் சென்றுவிட்டனர். பசிபிக் கடல் தீவான ஹவாயில் சுனாமி அலைகள் தாண்டி செல்லும் வரை துறைமுகத்தில் உள்ள கப்பல்களை எல்லாம் நடுக்கடலுக்கு கொண்டு செல்லும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹவாய் தீவில் 6 அடி உயரமுள்ள சுனாமி அலை தாண்டி சென்றதாக மாநிலத்தின் ஆளுநர் ஜோர்ஜ் கிரீன் தெரிவித்துள்ளார். ஹவாயின் ஹோஹோ என்னுமிடத்தில் அலைகள் வழக்கத்தை விட 4 அடி உயரத்திற்கு எழும்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் புகுசிமா அணுமின் நிலையத்தில் உள்ள தொழிலாளர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையத்தில் 2011ஆம் ஆண்டு நிலநடுக்கத்தாலும் சுனாமி பேரலையாலும் அணு கதிர்வீச்சு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் அமைச்சர் அன்பரசன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். படூர் ஊராட்சி தலைவர் தாரா ஏற்பாட்டில் திருப்போரூர் ஒன்றிய தலைவர் இதயவர்மன் தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இம்முகாமை அமைச்சர் அன்பரசன், மாவட்ட ஆட்சியர் சினேகா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இதையடுத்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களை அமைச்சர் அன்பரசனும் மாவட்ட ஆட்சியர் சினேகாவும் பெற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய திமுக செயலாளர் சேகர், கூடுதல் ஆட்சியர் நாராயணன் சர்மா, திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் சுதாகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கூட்டுறவு வங்கியின் மூலம் 393 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் வழங்கியுள்ளார். திட்டக்குடி தொகுதிக்குட்பட்ட ஆலம்பாடி, கொரக்கை, ஐவனூர், கீரனூர், மேலாதனூர், ஆவட்டி ஆகிய ஊர்களில் அமைச்சர் கணேசன் நேரடியாக மக்களிடம் சென்று குறைகளை கேட்டறிந்தார். கூட்டுறவு வங்கி மூலமாக 210 மகளிருக்கு 1,94,50,000 ரூபாய் கடனுதவி வழங்கினார். 20 பேருக்கு கால்நடை வளர்ப்புக்கான கடன்களையும் 163 பேருக்கு பயிர்க்கடன்களையும் அமைச்சர் வழங்கினார். பெயர் மாற்றம் பட்ட பட்டாக்களையும் இலவச வீடு கட்டுவதற்கான ஆணைகளையும் வழங்கினார். புதிய திட்ட பணிகளுக்கு பூமி பூஜையும் செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியத்தில் புதிய பள்ளி கட்டிடம், ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டும் பணிகளை அமைச்சர் காந்தி தொடங்கி வைத்தார். அரக்கோணம் ஒன்றியம் மிட்டாப்பேட்டை, செம்பேடு, குருவராஜபேட்டை ஆகிய 3 ஊராட்சிகளில் 1,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கட்டிடங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. விழாவில் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளில் ஊரக வளர்ச்சி முகாமினை திட்ட இயக்குநர் சரண்யா தேவி, கோட்டாட்சியர் வெங்கடேசன், வட்டாட்சியர் வெங்கடேசன், அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய தலைவர் நிர்மலா, துணைத் தலைவர் புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிரபாகரன், தாஸ் பிரகாஷ், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் அம்பிகா, ஊராட்சி மன்ற தலைவர்கள் ராதா, சுலோச்சனா, சந்தியா, சவுந்தர், ஒன்றிய பொறுப்பாளர் தமிழ்மணி, துணைத் தலைவர் ஏழுமலை ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரி நிறுவனர் நாள் விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் 50 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளனர். மதுரை திருப்பரங்குன்றம் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி நிறுவனர் நாள் விழாவில் பேசிய முதல்வர் அசோக்குமார், செயற்கைக்கோளை மரக்கட்டையில் தயாரிக்க உள்ளதாக கூறினார். தாளாளர் ஹரி தியாகராஜன் ஆடை தயாரிப்பின் வரலாற்றை எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ராம்ராஜ், காட்டு நிறுவனர் நாகராஜன், வ.உ. சிதம்பரனார், காந்தியடிகள் ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக் கூறியதுடன் உள்நாட்டு பொருள்களை வாங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி நம்பி நாராயணன், மாணவர்களின் கண்டுபிடிப்புக்கான சிந்தனையை இஸ்ரோ ஊக்குவிக்கும் என்றும் தெரிவித்தார். கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் 241 பேரின் கல்விக்காக முன்னாள் மாணவர்களின் அறக்கட்டளையில் இருந்து 96 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. 2000வது ஆண்டில் இக்கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்ற முன்னாள் மாணவர்கள் 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை அறக்கட்டளைக்கு வழங்கினர். நிறைவில் பதிவாளர் ராஜாராம் நன்றி கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கில் பள்ளி தாளாளர் உட்பட 6 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். தாராபுரம் தேன்மலர் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் உரிமையாளர் தண்டபாணிக்கும் அவர் அண்ணனின் மகனான வழக்கறிஞர் முருகானந்தத்துக்கும் நீண்ட நாட்களாக சொத்து தகராறு இருந்து வந்துள்ளது. முருகானந்தம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். பள்ளியில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட 3வது மாடி கட்டடத்தை இடிக்க உத்தரவிடக் கோரி நீதிமன்றத்தில் முருகானந்தம் வழக்கு தொடுத்துள்ளார். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி 3 மாதங்களுக்கு முன்பு பள்ளி கட்டிடத்தின் 3வது தளம் இடிக்கப்பட்டது. இந்நிலையில் பள்ளி அருகே இருந்த தன்னுடைய நிலத்தை அளக்க முருகானந்தம் தாராபுரத்துக்கு வந்தார். அவருடன் சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ரகுராம், கோவையை சேர்ந்த தினேஷ் ஆகிய இருவரும் சென்றிருந்தனர். தேன்மலர் பள்ளிக்கு சென்ற மூவரையும் அங்கிருந்த பள்ளி உரிமையாளர் தண்டபாணியும் அவர் அடியாட்களும் தாக்கினர். இந்த தாக்குதலில் முருகானந்தம் அரிவாளால் வெட்டப்பட்டு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார்.
தடுக்க முயன்ற மற்ற 2 வழக்கறிஞர்களும் படுகாயங்களுடன் கோவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக தண்டபாணி, தட்சிணாமூர்த்தி, ராம்சுந்தரன், நாகராஜன், நாட்டுத்துறை ஆகியோர் தாராபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இரவு 11 மணியளவில் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார், காவல் ஆய்வாளர் விஜயசாரதி ஆகியோர் அவர்களை நீதிபதி உமா மகேஸ்வரி முன்னிறுத்தினர். அவர்களை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். கீழடி அகழாய்வு அறிக்கையை திருத்தமின்றி வெளியிடக் கோரி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மதுரை வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில் மத்திய தொல்லியல் துறையினர் அகழாய்வு மேற்கொண்டனர். அகழாய்வு அறிக்கையை 2023ஆம் ஆண்டில் மத்திய தொல்லியல் துறையிடம் வழங்கினர். 2 ஆண்டுகளாகியும் அந்த அறிக்கையை இன்னும் வெளியிடவில்லை. சான்றுகள் தேவை என்றும் திருத்த வேண்டும் என்றும் தொல்லியல் துறை கூறியுள்ளது. இது தமிழ் ஆர்வலர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் கீழடி அகழாய்வு அறிக்கையை தாமதமின்றி திருத்தமின்றி வெளியிட வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மதுரை வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் மருத்துவத்துறையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கோவை GKN மருத்துவமனை மருத்துவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கோவை GKN மருத்துவமனையில் அதிநவீன டாவின்சி ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வசதி கடந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த புதிய ரோபோட்டிக் முறையில் பல்வேறு நோய்களுக்கான 100க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ளனர். இந்நிலையில் GKN மருத்துவமனை தலைமை செயல் அதிகாரி ரகுபதி வேலுசாமி தலைமையில் மருத்துவ வல்லுநர்கள் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது 4ஆம் தலைமுறை டாவின்சி ரோபோட்டிக் முறையில் செய்யப்படும் அறுவை சிகிச்சைகள் உடலில் மிக குறைந்த அளவில் ஊடுருவுதல், மிகவும் துல்லியமான அறுவை சிகிச்சை, மிக குறைவான இரத்த இழப்பு, விரைவாக குணமடைதல் ஆகியவற்றை சாத்தியமாக்குவதாக தெரிவித்தனர். ஆவடி விஜயந்தா பள்ளியின் 50ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னாள் ஆசிரியர்களும் முன்னாள் மாணவ மாணவிகளும் இணைந்து கோலாகலமாக கொண்டாடினர். சென்னை ஆவடி விஜயந்தா சீனியர் செகண்டரி பள்ளியின் பொன்விழா, விஜயந்தா மாடல் மேல்நிலைப்பள்ளி 25ஆம் ஆண்டு தொடக்க விழா ஆகிய இருபெரும் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக HVF தலைமை பொது மேலாளர் ராம்பாட், பேராசிரியர் ஞானசம்பந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு விளக்கேற்றி வைத்து தொடங்கி வைத்தனர். முன்னாள் மாணவர்கள் இப்போது இருக்கும் ஆசிரியர்களுக்கும் முன்னாள் ஆசிரியர்களுக்கும் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதையடுத்து பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் கலந்து கொண்டோர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. சென்னை பெரம்பூர் ரயில்வே கேரேஜ் பணிமனையில் முறையாக அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பெரம்பூர் கேரேஜ் வேகன் பணிமனையில் தொழிலாளர்களுக்கு குடிநீர், கழிவறை வசதிகள் முறையாக இல்லை என கூறியும், அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்ய கோரியும், ஊக்கத்தொகையை முறையாக வழங்க கோரியும் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேரேஜில் வேலைகளை ஒப்பந்த அடிப்படையில் தருவதை நிறுத்த கோரியும், கேன்டீனில் தரமான உணவுகளை வழங்க கோரியும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த கோரியும் ரயில்வே தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். SRES தொழிற்சங்க தலைவர் சூரியபிரகாசம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு ரயில்வே ஊழியர்கள் பங்கேற்று ரயில்வே பணிமனை நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கமிட்டனர். சென்னை தண்டையார்பேட்டையில் பட்டப்பகலில் ரவுடி வெட்டி கொல்லப்பட்டார். இது தொடர்பாக 3 பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டை கும்மாலம்மன் தெருவை சேர்ந்த சரித்திர பதிவேட்டு குற்றவாளி அருண்மொழி தன் வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அவரை வழிபறித்த 3 பேர் கொண்ட கும்பல் கத்தியை எடுத்து அருண்மொழியை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இரத்த வெள்ளத்தில் கிடந்த அருண்மொழியை காசிமேடு காவல்துறையினர் மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு சிகிச்சை பயனின்றி அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிந்த காவல்துறையினர் இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடிய ரூபன், கமல், செந்தில்குமார் ஆகிய 3 கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கொடைக்கானலில் குரங்குகளின் அட்டூழியத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் சீனிவாசபுரத்தில் கடந்த சில நாட்களாக குரங்குகள் கூட்டமாக விவசாய நிலத்தில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. குடியிருப்புக்குள் நுழைந்து வீட்டில் உள்ள பலசரக்கு பொருட்களையும் தூக்கி செல்வதாக தெரிவிக்கின்றனர். குரங்குகள், காட்டெருமை, காட்டுப்பன்றி ஆகியவற்றால் பயிர்கள் அளிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் குரங்குகளை கூண்டு வைத்து பிடித்து காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என்றும், சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆத்துமேட்டு பகுதியில் 40 வருஷமாக குடியிருந்து வரேன். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக வந்து நாங்கள் அங்கனே தான் இருக்கோம். ஒரு 4 குரங்கு 5 குரங்கு வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் எதுவும் கண்டுக்கிறதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 குரங்கு 50 குரங்குங்களை வந்து வீட்டுக்குள்ளே வந்து அட்டகாசம் பண்ணுது. வாழை மரத்தை பூரா ஒரு 40 மரத்து வரைக்கும் வாழை இலை பூரா வாழைக்காய் எல்லாமே இப்போ பூரா அழிஞ்சு போச்சு எங்களுக்கு. வனத்துறையிலிருந்து குரங்கு, காட்டு மாடு, பன்னி இந்த மாதிரி எங்களுக்கு ஓவராக தொந்தரவு கொடுக்குது.
இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயும் வந்து குரங்கு வந்து பிள்ளைய இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி எதையாவது தூக்கிட்டு போயிடுது. நாளைக்கு வந்து பிள்ளையிலேயே கடிச்சிருச்சுனாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைய இருக்குதுங்க. சென்னை பல்லாவரத்தில் சொந்த பயன்பாட்டு வாகனங்களை குறைந்த வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கும் நிறுவனத்தை முற்றுகையிட்டு கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்லாவரம் கண்டோன்மெண்டில் சொந்த பயன்பாட்டு சொகுசு கார்களை ஒப்பந்த முறையில் உரிமையாளரிடம் பெற்றுக்கொண்டு சென்னை மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு சுற்றுலா செல்பவர்களிடம் குறைந்த வாடகைக்கு விட்டு சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் தனியார் நிறுவனத்தை கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டனர். தகவலிருந்து விரைந்து வந்த பல்லாவரம் காவல் ஆய்வாளர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இன்றைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லாவரத்தில் ஏர்போர்ட் பக்கத்தில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டரில் இல்லீகலாக சொந்த பயன்பாட்டு கார்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாடகைக்கு விடுறாங்க. அதாவது தங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு வாங்கின கார்களை எடுத்து இப்போ ஒரு பொதுமக்கள் பயணிக்கணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் வண்டி இருக்கு, டாக்ஸி வண்டி இருக்கு. நாங்கள் அந்த டாக்ஸிக்கு முறைப்படி டாக்ஸ் கட்டி ஓன் போர்டுக்கு 10,000 ரூபா டாக்ஸ் இது இன்சூரன்ஸ் கட்டுறாங்கன்னா நாங்கள் அதே இடத்துல 30,000 ரூபா இன்சூரன்ஸ் கட்டி இதெல்லாம் நாங்கள் ரன் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரியான எந்த விதமான நடைமுறைகளையும் கையாளாம கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட கார்களை ஜோன் கார் அப்படின்ற முறையிலையும் ஜூம் கார் அப்படின்ற முறையிலையும் ஆப்ல ஜோன் கார்ன்ற ஆப்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஆப்ல அப்டேட் பண்ணி எங்களுடைய யார்டு இங்க இருக்கு, 500 ரூபா கார் நாங்கள் வாடகைக்கு தர்றோம். ஒரு கார் எப்படி 500 ரூபா வாடகைக்கு தர முடியும்? ஏன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்மி, சொந்த பயன்பாட்டுக்காரு. அப்ப நாங்க இன்ஸ்டாகிராம்ல அந்த விஷயங்களை பார்த்துட்டு என்னடா இது சட்டத்துக்கு புறம்பா இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நாங்க இங்க பார்க்க வரும்போது இந்த தகவல்களை தெரிந்து இங்க நாங்க வட்டார போக்குவரத்து அலுவலக ஆர்டிஓ அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்குறோம். ஆர்டிஓ அதிகாரிகள் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க வண்டி ரோட்ல ஓடினாதான் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் களஞ்சியம் பெண்கள் இயக்கம் சார்பில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி வட்டாரத்தில் செயல்படும் களஞ்சியம் பெண்கள் இயக்கம் சார்பாக 3ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு பெண்கள் பாதுகாப்பு, மதுபோதை ஒழிப்பு, இயற்கை வளக்காப்பு ஆகியன குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை ஆண்டிப்பட்டி காவல் ஆய்வாளர் சரவணகுமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கும்பம் எடுத்தும் விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தியும் பெண்கள் பேரணியில் கலந்து கொண்டனர். அதன்பின் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினர்களாக இந்தியன் வங்கி மேலாளர், கனரா வங்கி மேலாளர், வேளாண்மை தோட்டக்கலை உதவி இயக்குநர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுரை பெருங்குடியில் ரவுடி வெட்டிக் கொல்லப்பட்ட வழக்கில் மொத்த குற்றவாளிகள் 6 பேரையும் 24 மணி நேரத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை பெருங்குடியை சேர்ந்த கருமலையும் அவர் நண்பர்கள் 8 பேரும் சேர்ந்து பிப்ரவரி மாதம் முனீஸ்வரன் என்பவரை வெட்டி கொன்றனர். இதற்கு பழிவாங்க முனீஸ்வரனின் சகோதரர் தங்கரேஸ்வரனும் அவர் நண்பர்களும் காத்திருந்தனர். சிறையிலிருந்து பிணையில் வெளிவந்த கருமலை பெருங்குடியில் உள்ள தன் நண்பர் பாலாவை சந்திக்க சென்றார். இதை எறிந்த எதிர்குழுவினர் 6 பேர் கருமலையை சரமாரியாக வெட்டி கொன்றனர். கருமலையின் நண்பர் பாலமுருகன் பலத்த காயங்களுடன் உயிர் ஓடினார். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் கருமலை உடலை கூராய்வுகளுக்காக ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக முகமது அல்தாப், சாய்ராம் ஆகிய இருவரை முதலில் கைது செய்தனர். அதன் பின்னர் நிலையூர் அருகே உள்ள தோப்பில் பதுங்கியிருந்த சிவா, பாலமுருகன், முத்துமணி, தங்கமுத்து ஆகிய 4வரையும் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் கெங்குவள்ளியில் நீர்வழி பாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கெங்குவள்ளி அருகே சுவேத நதியிலிருந்து நடுவலூர் ஏரிக்கு நீர் வரும் கால்வாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி பொதுமக்களும் விவசாயிகளும் பலமுறை மனு கொடுத்துள்ளனர். நடவடிக்கை எடுக்காத நிலையில் கெங்குவள்ளி வட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்புகளை அகற்ற பாதுகாப்பு வழங்க கோரி காவல்துறைக்கு தெரிவித்துள்ளதாக வட்டாட்சியர் நாகம்மாள் தெரிவித்தார். ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்று விவசாயிகளிடம் உறுதியளித்ததால் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் கற்றாழை செடிகள் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் பேரிக்காய், கற்றாழை, நோபல் கற்றாழை, ஆப்பிள் கற்றாழை, முக்கோண கற்றாழை, சோற்று கற்றாழை, சிறு கற்றாழை, பெரும் கற்றாழை, பொய்யார் கற்றாழை, கருங்கற்றாழை, செங்கற்றாழை ஆகியன பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. மெக்சிகோ உட்பட வெப்பமண்டல நாடுகளில் வளரும் இவ்வகை கற்றாழைகளை குளிர்மண்டலமான கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு வைத்துள்ளனர். கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகள் இவற்றை கண்டுகளித்து செல்கின்றனர். சென்னை பூவிருந்தவள்ளி அருகே காரில் செம்மரக்கட்டை கடத்தி வந்தவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பூவிருந்தவள்ளி அருகே வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் போக்குவரத்து காவல்துறையினர் சந்திரமௌலி தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த காரை காவல்துறையினர் மடக்க முயன்றபோது அது நிற்காமல் சென்றது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையினர் அந்த காரை விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். அந்த காரில் இருந்த ஒருவர் தப்பி ஓடிய நிலையில் மற்றொருவரை மட்டும் மடக்கி பிடித்தனர்.
காரில் சோதனையிட்ட போது அதில் செம்மரக்கட்டைகள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து பிடிபட்ட சக்திவேல் என்பவரிடம் விசாரித்தனர். நெல்லூரிலிருந்து செம்மரக்கட்டைகளை காரில் ஏற்றிக்கொண்டு வேலூர் நோக்கி சென்றது தெரியவந்தது. 500 கிலோ எடை கொண்ட 7 செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்து திருவள்ளூர் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சாலை பணியாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி இரவில் தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாராபுரம் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக கருத வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினர். தொழில்நுட்ப கல்வித்திறன் அடிப்படையில் சாலை பணியாளர்களுக்கு 5,200 ரூபாய் முதல் 20,200 ரூபாய் வரை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இரவு நேரத்தில் தீப்பந்தம் ஏந்தி குடும்பத்துடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் கோட்ட தலைவர் வெங்கடாசாமி, துணைத் தலைவர்கள் தங்கவேல், மணிமொழி, ஜெகதீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 73,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு 60 ரூபாய் அதிகரித்து 9,210 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 480 ரூபாய் அதிகரித்து 73,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 80,384 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் வெள்ளி 127 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,27,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தையில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 16 புள்ளிகள் அதிகரித்து 81,154 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 7 புள்ளிகள் அதிகரித்து 24,829 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊழல் வழக்கிலிருந்து செந்தில் பாலாஜியை காப்பாற்ற திமுக அரசு முயல்வதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். மக்களிடம் மு.க. ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. சென்னையில் 1000 கோடி ரூபாய் செலவிட்டும் மிக மோசமான உள்ள பொது கழிப்பறையில் ஊழல் செய்யும் திமுக அரசின் அராஜகம் வருகின்ற தேர்தலில் முடிவுக்கு வரும் என நாகை திருச்சூரை. கூகுள் யூனிட்டி நிறுவனத்தினருக்கும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்துக்கும் இடையே புரிந்துணர்வு உடன்பாடு. தமிழ்நாட்டு மாணவர்கள் வாய்ப்புகளை பெற்று கோலோச்ச உதவும் என துணை முதலமைச்சர் உதயநிதி நம்பிக்கை. ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் 8.8 ரெக்டர் அளவில் வலுவான நிலநடுக்கம். சுனாமி அலைகள் தாக்கியதில் துறைமுக நகரம் மூழ்கியதுடன் மின்தொகுப்பு பாதிப்பு. லெஜண்ட் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்ற இந்திய அணி பாகிஸ்தான் அணியுடன் அரையிறுதி ஆட்டத்தில் விளையாடுமா என்பதில் சந்தேகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.